ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி உத்திரம் பௌர்ணமி இல்லையா, அதனால் கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலைக்கு தான் போயிருக்கோம். திருவண்ணாமலையில் கிரிவலம் பார்த்திங்கன்னா நான் இது 5வது வாட்டி வந்திருக்கேங்க. ஸ்டார்டிங்கில் கூப்பிடும்போது ரொம்ப பயந்தேன், இவ்வளோ தூரம் எப்படி நம்ம நடக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு வாட்டி போனதுக்கப்புறம் திரும்ப திரும்ப போகணும் அப்படின்னு தோணுது. நான் வந்து 5வது வாட்டி வந்திருக்கேன். மாடு பார்த்திங்கன்னா கட்டி அதில் லோடு வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஸோ அதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் மெயின் கோபுரம் கிட்டே போயிட்டுங்க, ராஜகோபுரம் போயிட்டு கற்பூரம் ஏற்றி சாமி வந்து கும்பிட்டுட்டு அப்புறமா கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். மெயின் கோபுரத்துக்கிட்ட கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 14 கிலோமீட்டருங்க, மொத்தம் 8 லிங்கம் வந்து இருக்குது. இது வந்து அஷ்டலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லிங்கம் பார்த்திங்கன்னா இந்திரலிங்கம் தான். இது வரைக்கும் நான் அங்கே போனதே கிடையாது. இது 5வது வாட்டி நான் வந்து கோயிலுக்கு போகிறேன். ஆனால் இது வரைக்கும் நான் அந்த லிங்கம் கிட்டே போனதில்லை. இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் நான் அதுக்கடுத்து மற்ற இடத்துக்கு போக போகிறேன். அதுக்குள்ளே வந்து பூ பார்த்தேன்னா சரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பூ வாங்கியிருந்தேன். ஒரு முழம் 50 ரூபா சொல்கிறாங்க. இந்த பூ வந்து கொஞ்சம் லைட்டாக வாடின மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் கிடையாது. இது வந்து மற்ற பூவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓகே வந்தது. அதனால் இங்கே நான் வந்து வாங்கிட்டேன். வாங்கி பூ வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்திரலிங்கம் பார்த்துடலாம். லிங்கம் முடிஞ்சிச்சு, 2வது லிங்கம் பார்க்கணும். ரோட்டில் வந்து சிவன் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. நிறைய சாமியுமே வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்படியே போப்போ ஒரு சமயம் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இந்த காசுக்காக வந்து வரைவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். 14 கிலோமீட்டர் நடக்கணும் இல்லையா, வெயில் வேறு பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த மோதிரம் வந்து சேல் பண்ணிருந்தாங்க. இது வந்து ராசிக்கல் மோதிரம் அப்படின்ட்டு. இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக தோணிட்டு இருந்தது. சரி ஓகேன்னுட்டு ஒன்று மட்டும் வாங்கினேன். இது பியூராக என்னன்னா தெரில, பட் இருந்துச்சு, ஆசைக்காக ஒன்று வாங்கினேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லையம்மன் கோவில் தான். இங்கே வந்து லெமன் இருக்குல்ல, எலுமிச்சை மரம் வந்து சுற்றி போட்டு அதை வந்து மிதிப்பாங்க. அப்படின்னா நம்ம மேலே இருக்க எந்த கெட்ட இதுவாக இருந்தாலும் போயிடணும் ஒரு நம்பிக்கை. ஸோ அதெல்லாம் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரும்போது காந்தி தாத்தா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வேஷம் போட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது கூட இதே மாதிரி பார்த்துருந்தேன். இந்த டைமும் இருந்தாங்க. ஸோ அதான் பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதுதான். இந்த கோயில் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த கோவிலில் வந்து கொஞ்சமாக திருநீர் வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுப்பாங்க. எப்போல்லாம் உடம்பு சரியில்லையோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இட்டுக்கிட்டு கொஞ்சமாக வாய்ந்து வாயில் போட்டுப்போம். அப்படின்னா சரியாயிடுன்னு ஒரு நம்பிக்கை. அந்த கோயில் வந்து கட்டுமான பணி வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் வந்து அங்கே போகல, அப்படியே வந்து ரிட்டன் வந்துட்டேன். வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா நின்று இதை பார்த்துட்டு இருந்தார். என்னென்னு பார்த்தா மானுங்க. போன வாட்டி வரும்போது ஒரு 5-6 மான் கிட்ட நிறைய வந்து கூட்டமாக இருந்துச்சு. இந்த வாட்டி ஒரே ஒரு மான் மட்டும்தான் இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது வந்து கொம்பு வச்சிருந்தது. முன்னாடி பார்த்ததுக்கு கொம்பெல்லாம் கிடையாதுங்க, பட் இது கொம்பு வச்ச மான். இது கொம்பு மானா என்னன்னு தெரில, ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வேலி போட்டிருக்காங்க. அதுக்கு உள்ளே வந்து இது வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருந்துச்சு. இதுக்கு வந்து வெளிலேருந்து நம்ம யாருமே ஃபுட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம தூரமாக வந்து பார்த்து ரசிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்து கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் போஸ்ட் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுக்க போஸ்ட் கொடுத்துட்ருக்கு மான். ஒரே ஒரு மான் தான் இருந்தது. லாஸ்ட் டைம் வரும்போது நிறைய மான் பார்த்தோம். இந்த டைம் ஒன்று தான் இருக்குது. ముందు ఎక్స్పెక్ట్ చేస్తారు సార్.
எந்த பக்கம் திரும்பினாலும் தமிழை விட தெலுங்கு தான் நிறைய பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறவங்க கல் வந்து அடுக்கி வைக்கிறாங்க. நானுமே அடுக்கி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்ட்டு. இதை பாருங்கள், எவ்வளோ பேர் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ பேருக்குமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது போல இருக்குது. எல்லாருக்குமே வந்து கடவுள் சீக்கிரமாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். நானுமே வந்து அடுக்கி வச்சேன். மற்றவங்க அடுக்கி வச்சது எதுவும் நம்ம கரைக்கக்கூடாது. எங்கேயாவது ஓரமாக கல் இருக்குன்னா 1-2 கல் கிடக்குன்னா அதை வந்து அடுக்கி வச்சுக்கலாம். பட் அடுக்கி இருக்கிறது நம்ம கிடைக்கக்கூடாது. அதை அடுக்கி வச்சுட்டு அப்புறம் வந்தேன்னா இங்கே பாருங்கள், இந்த கல் இருக்குல்ல, இதில் எதுக்குன்னு தெரியல காயின் வந்து நிற்க வைக்கிறாங்க. அப்படி காசை வந்து நிற்க வச்சுட்டு அப்படின்னா காசு சேருமா என்னன்னு தெரியல. பட் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. யாராலும் நிற்க வைக்க முடியல. ஒரு அரை மணி நேரம் கிட்ட எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க நிற்க வைக்கிறதுக்கு. நான் வந்து அதை பார்த்துட்டு நான் சாமி வந்து கும்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். கிரிவல பாதையில் நிறைய கடைங்க இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி செடிங்களாக இருக்கட்டும், அப்புறமேட்டு பசங்க விளையாட்டுக்கு பொம்மையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து வைக்கிறாங்க. அப்புறம் 3 சுடிதார் 200 100 சொல்லி அந்த மாதிரி ட்ரெஸ் ஐட்டமாக இருக்கட்டும் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம பார்க்காத நிறைய செடிங்க வந்து இங்கே நமக்கு கிடைக்குது. பட் ரேட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. சம்மங்கியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திப்ளி, அதுக்கப்புறமேட்டு முள் சீத்தான்னு சொல்லி நம்ம பார்க்காத நிறைய வெரைட்டி வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்தேன், நான் எதுவுமே வாங்கலைங்க. எல்லாமே அழகாக இருக்குல்ல. நமக்கு ஆன்லைனில் கூட கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் கூட நமக்கு இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் எனக்கு வாங்க தெரியல, கிடைக்கல அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம். இங்கே வர்றவங்க வாங்கிக்கலாம், எதுக்காக வந்து வாங்க முடியுமான்னு தெரியல. அப்புறம் இந்த லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட இருந்துச்சு. லெமன் கிராஸ் வந்து நான் வீட்டில் வச்சுருந்தேன் முன்னாடி. பட் அது அந்தளவுக்கு எனக்கு வளரலைங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நிறைய இடத்த வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பியூரிஃபைங் பண்ண வாட்டர் தான். வேணுன்ற அளவுக்கு பிடிச்சி குடிச்சிக்கலாம். காசெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக ஃப்ரீ தான். அப்புறம் லாஸ்ட் டைம் நம்ம இப்போ 5ஆவது வாட்டி வந்திருக்குமா கிரிவலம், இதுக்கப்புறம் எப்போ வருவோன்னு தெரியாது. அதனால் வந்து திருவண்ணாமலை ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஷாப்பிங் வந்து இந்த வாட்டி மட்டும் தான் நான் பண்ணேன். இதுக்கு முன்னாடி வரும்போது நான் ஷாப்பிங் எதுவும் பண்ணலை. பட் இந்த டைம் வந்து ஒரு மெமரிக்காக பண்ணியிருக்கேன். என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து ட்ரெஸ்க்காக தான் வந்திருக்கேன். என்ன கடை அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேருங்க. ட்ரெஸ்ஸு வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி நமக்கு பேக்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பேக் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி நான் அதுக்கப்புறம் வெளில போனால் நமக்கு அந்த டேகை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார ஒரு பை வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நமக்கு இந்த மேலே இருக்க இந்த கவரை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த நமக்கு பை இருக்கு இல்லையா, அதோடு நமக்கு வந்து கொடுப்பாங்க. சில பொருள்லாம் பார்க்கணும் எனக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். சில திங்ஸ் வந்து நான் இங்கேருந்து வாங்கியிருந்தேன். சில துணி கடைக்கு போனோம் அப்படின்னா ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். பட் இங்கே வந்து நமக்கு தேவையான ஸ்கின் கேராக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸாக இருக்கட்டும் நிறைய வந்து கிடைக்குது. எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன கடை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பச்சையப்பா சாந்து வந்து போயிருந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கடையில் வாங்குறேங்க. இந்த பச்சையப்பாஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு தெரியல குவாலிட்டின்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் ஓகேவாக தான் இருந்துச்சு. வாங்கிட்டு ஃபைனலி நம்ம முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி முருகன் கோவில் போயிருந்தோம். பட் இதுதான் எண்டு. இந்த இடம் முடிச்சது அப்படின்னா நம்ம வந்து கிரிவலம் முடிச்சிட்டோம். இங்கே வந்து எனக்கு சாமிக்கு வந்து வேண்டுதல் வந்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் என்ன எந்த அளவுக்கு நமக்கு நடக்குது அப்படின்ட்டு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. வந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம மெயின் கோபுரம் கிட்டே போயிட்டு அப்படியே நம்ம பஸ் ஏற வேண்டியதுதான். எனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம பஸ்ஸில் வரோம் அப்படின்னா பஸ்ஸில் இறங்கிட்டு ஆட்டோ ஏறதை விட நம்ம நடந்தே கோவிலுக்கு போகிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்டோ ஏறி உட்காந்துட்டுனா அந்த ஆட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவில் வந்து ரொம்ப லாங்கெல்லாம் கிடையாதுங்க, பக்கமாக தான் இருக்குது. பட் அதுக்கே வந்து 30 rupees அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் வேறு ஆட்டோவில். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கோவில் பக்கமாக தான் இருக்குது, நடந்தே போயிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான், ஒரு 10 நிமிஷமே அதிகம் தான் நடந்து போகிறதுக்கு. ஆனால் ஆட்டோவில் உட்காந்து அப்படின்னா அந்த பாலத்துலேருந்து சுற்றி காமிச்சு கூப்பிட்டு போகிறாங்க. நமக்கு என்னமோ ரொம்ப தூரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் ரொம்ப தூரம் கிடையாது. இந்த வாட்டி நாங்கள் நடந்து தான் போயிட்டு பார்த்தோம். பட் ரொம்ப கிட்ட தான் இருக்குது. இனிமேல் வந்து போகணும் அப்படின்னா பஸ்லேருந்து இறங்கி நடந்து கோவிலுக்கு போட்டால் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு
நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே தனியாக இருந்துச்சு, அந்த கோவிலுக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டேன். பஸ் ஸ்டாண்ட் தாங்க போகணும், போயிட்டு நடந்து தான் போகணும். என்னென்னா வெயிலில் நடந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா செப்பல் போடக்கூடாது, செப்பல் போட்டு நடக்கிறதுக்கு எந்த யூஸும் இல்லைல்ல. ஸோ செப்பல் போடக்கூடாது, அதனால் அப்படியே நடந்துன்னா கொஞ்சம் கால் வலி இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் 2 3 நாள் சரியாயிடும் அது. அதுக்கப்புறமா நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம். பஸ்ஸுமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, பஸ் ஏறி உட்காந்தாச்சு. எங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிற பஸ் மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். இப்போது எங்கள் ஊர்லேருந்து ஏறுறோம் அப்படின்னா நேராக திருவண்ணாமலை வந்து இறங்குற மாதிரி தான் பார்த்தோம். அப்படி தான் வந்தோம். ரிட்டன் திருவண்ணாமலை ஏறும் அப்படின்னா நேராக எங்கள் ஊருக்கு வந்து இறங்குற மாதிரி பஸ் தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ அப்படியே ஏறியாச்சு. வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சன்செட் டைம் இது. டைம் வந்து அரௌண்ட் ஒரு 7 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு டைம். பட் அந்த டைமில் கூட பாருங்கள், இந்த கீழ்வானம், அந்த அடிவானம் தானே சொல்லுவாங்க, அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனால தான் அதை நான் வீடியோ எடுத்தேன். நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா 2 ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன். 2மே வந்து சுடிதார் தான். பச்சை பாசல்ஸ் தான் தெரியும் உங்களுக்கு, சாரிக்கு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். பட் நான் சாரி எதுவுமே வாங்கலை. இந்த மாதிரி 2 சுடி தான் வாங்கினேன். ஒன்று வந்து அம்பர்லா டைப்பும், இன்னொன்று வந்து இந்த சைடு ஓப்பன் இருக்கு இல்லையா, அது ஸ்ட்ரெயிட் கட், அது வந்து வாங்கியிருந்தேன். ட்ரெஸ்ஸு வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. பட் எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்ததுன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நிறைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சாரியோட அந்த கிளாத் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு அது வந்து பிடிக்கல. இந்த 2மே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ரேட்டு ஓவராக தான் இருக்குது. அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஏசிக்கும் சேர்த்து நம்மக்கிட்ட தான் காசு வந்து வாங்குற மாதிரி இருக்குது. பட் ட்ரெஸ் வந்து நல்லா இருந்துச்சு, அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். 2மே வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து எடுத்துட்டேன். வாட்டர் பாட்டில் தண்ணியெல்லாம் அதுக்குள்ளே கொட்டி வச்சுருக்குங்க. இது வந்து லைட்டாக காய வச்சுட்டு அப்புறம் தையல் அடிக்க கொடுத்து விடணும். நான் வந்து 2 3 செட்டு எடுத்து பார்த்தேன். அதில் அந்த ஸ்டிச்சிங்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவ்வளோவா வந்து பர்ஃபெக்டாக இல்லை, எல்லாமே வந்து பிரிஞ்சுலாம் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த 2 மட்டும் எடுத்தேன்னா ஒரு மெமரிக்காக இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ஃபுல்லாக கிரிவலம் முடிச்சுட்டு இதுக்காக போய் ஷாப்பிங் நின்னா ரொம்ப டைம் ஆயிரும். அதுக்காக நான் வந்து அந்த கடையில் எடுத்துட்டேன். பச்சை பாஸில் எடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பேக்ட் இருக்கு இல்லையா, அதுதாங்க இது. அந்த சைடில் கிரிவல பாதையில் தான் விற்றுட்டு இருந்தாங்க. வெறும் 30 rupees தான். இது ஸ்கின்னுக்கு சேஃபான்னு கூட தெரில, இல்லை பேபி பவுடர் ஸ்மெல் தான் வந்துச்சு, சேஃபான்னு தெரியல. ஆனால் ஆசையாக இருந்ததுன்னு சொல்லி 1 மட்டும் நான் வாங்கினேன். இந்த பை பார்த்தீங்கன்னா இந்த கவருக்குள்ளே இருக்கிறதும் பச்சை பாசத்துலேருந்து வாங்கினது தான். பட் ட்ரெஸ்ஸு கிடையாது, இது வந்து ஸ்கின் கேரு அந்த மாதிரி மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து வாங்கியிருந்தேன். தண்ணி தாங்க ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கு. இந்த பேக்கில் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம், அது கொஞ்சம் லைட்டாக சரியாக மூடல போல இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி இருந்துச்சு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மினிமலிஸ்ட்டோட ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து வாங்கியிருந்தேன். அவங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்லாம் போனால் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து கேட்டிருந்தேன். அவங்க ஒரு செட்டு தூக்கி வச்சுட்டு 300 கிட்ட சொன்னாங்க. அவ்வளோலாம் எனக்கு வேண்டாங்க, 1 மட்டும் போதுன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருந்தேன். 12 rupees என்னமோ தான் அது. ஸோ அது வந்து வாங்கினேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இது வந்து வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 380 something ஏதோ தான் வந்து இருந்துச்சு. சாரியில் குத்துற பின் இருந்துச்சு, இது ரொம்ப அழகாக இருந்தது. முன்னாடி நான் வந்து பின் வச்சுருந்தேன், என்னோடய அக்கா கொடுத்தது வச்சுருந்தேன், அது உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வாங்கலை. பட் இது பார்க்கும்போது அழகாகவும் இருந்துச்சு, ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. 27 rupees தான் 2மே. அதனால் இது வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் வந்து வாங்கினுங்க, லிக்விட் லிப்ஸ்டிக் தான் எனக்கு கிடச்சிது, ஒயின் கலர் அது. ஸோ அந்த ஷேடில் ஒன்று வாங்கியிருந்தேன். ரேட்டு வந்து 110 என்னவோ தான், எனக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லை. இதில் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு, 160. ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன்னா அவ்வளோதாங்க. இது மட்டும் தான் நான் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே ஹைப் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கிரிவலத்தை பற்றியோ இல்லை இந்த வீடியோ பற்றியோ சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.